ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. செம்மையாக முட்டை பிரியாணி செஞ்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரால் டெவலும் செஞ்சு அதுக்கு பிறகு கத்தரிக்காய் ஒரு பிரட்டி எங்களோட மோதி ஸ்டைலில் அதையும் செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க கடகடண்டு சுவையான முட்டை பிரியாணியை செய்யலாம். பாருங்க, நல்லா இருந்துச்சு நண்பர்களே. மழை தூருது பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக மழை தூருது. நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை தூருது. ஆனால் இப்போ நேரம் ஆகவும் இல்லை. இப்போ தான் ஒரு 3 மணி 3:30 அப்படி இருக்குது. 4 மணி ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி இருட்டி வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இருட்டி வந்துச்சு. மழை தூர போகுது. ஆனாலும் விட போகிறதில்ல. வாங்க நாங்கள் செய்யலாம். இன்றைக்கி பாருங்கள், நான் இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அதில் பெரிய மண் சட்டி பிரியாணி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இல்லையா? இது வந்து நான் வத்தலை அன்னம்மாள் கோயிலில் வாங்கினேன். வாங்க இப்போ செய்யலாம். இப்போ அடுப்பை மூட்டுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை பொரிக்க போகிறேன். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் முட்டையை இந்த என்னென்னு சொல்கிறது மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். சட்டி சூடாட்டும். தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். இது வந்து இறால் பொரிக்கிறதுக்கு கத்திரிக்காய் முதல் கத்திரிக்காயை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இறாலை பொரிப்பேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டையை வறுத்தெடுக்க போகிறேன். சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதை கலந்து விடுவோம். இனி வந்து இந்த முட்டையை நான் அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதில் இப்படி வெட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இதில் போடுவோம். அப்போ சரிங்க இல்லை, இதை வந்து இந்த மிளகாத்தூள்லையும் மஞ்சள் தூள்லையும் இதை வறுத்தெடுக்கிறேன் முட்டை பிரியாணிக்கு. அதுவும் இப்படித்தான். இந்த மாதிரி ஓகே எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து இருக்கா அப்படி வறுத்து விடுவோம். அப்போ உள்ளுக்கு அந்த மசாலாக்கள் எல்லாம் உறாங்க. இங்கே எண்ணெய் சூடாகிட்டு கத்திரிக்காய் பொரிக்க போடுவோம். இன்னும் சூடாகலன்னு அது சூடாயிருக்கு. பொரியட்டும். இப்போ பாருங்க, முட்டையை இறக்க போகிறேன். பாருங்க, நல்லா இந்த மசாலாலாம் உள்ளுக்கு இறங்கி இதாக வந்துட்டு இனி இறக்கி இந்த திருகணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிரியாணி செய்ய போகிறேன். சூடாட்டுக்கும் இங்கே கத்திரிக்காய் பொரியட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு நெய் சேர்க்குறேன் கொஞ்சமாக. இந்த நெய்யோட வந்து தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்க்குறேன். சூடாட்டும். இப்போ சூடாயிட்டு பட்டை வகையில் சேர்ப்பேன் பாருங்க. எல்லாம் கொஞ்சம் பொரியட்டுக்கும். பட்டை பிரியாணியில் பட்டையெல்லாம் சேர்த்துருக்கேன் பொரியட்டுக்கும். இதெல்லாம் கத்திரிக்காய் நல்லா பொரியுது, பொரியட்டும். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கட்டுக்கு நல்லா. கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இறாலை பொரிக்க போட போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு, இதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தான் நல்லா பிரட்டி கழுவி எடுத்துருக்கேன். நல்லா வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். நாய் குலைக்குதன் எண்ணெய் இதில் பொரிச்சு எடுப்போம். பொரியட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து இஞ்சி உள்ளியை இடித்து வச்சுருக்கிறேன்.
அதை சேர்ப்போம். இது வந்து வதங்கி பச்சை வாசம் போகட்டும். இனி இதோட மல்லி இலை, புதினா இலை இது கொஞ்சம் வதங்கட்டும். இனி இதோட தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டும். தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இதோட தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இனி அரிசியை சேர்ப்போம். இது வந்து கீரி சம்பா 2 டம்ளர் கீரி சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். கலந்துடுவோம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி படி 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நாங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறோமோ அதே அளவுகள் படி தான் சேர்த்துட்டு கலந்துடுவோம். உப்பு சேர்ப்போம். உப்பு நல்லா சுள்ளண்டு சேர்த்தா தான் பிரியாணி சூப்பராக வரும். நான் ஒரு 3 கரண்டி மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். பாருங்க நண்பர்களே, இறால் பொரிஞ்சிட்டு. இதை விட பொரியக்கூடாது. நான் இன்றைக்கு இறாலையும் கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காய் உண்டா சேர்த்தே டெவல் செய்வோம். என்ன நல்லா இருக்கும் இந்த டெவல் மாதிரி பிட்டாட்டியா. ஏண்டா அதை தனியாக இதை தனியாக செய்த நிற்க நேரம் இல்லை. ஏண்டா மழை வார மாதிரி இருக்குது. ஏற்கனவே தூறிக்கொண்டிருக்கு மழை. என்ன தம்பி, இறால் பொரிச்சாச்சு. இப்போ பாருங்க பிரியாணி ரெடியாக கொண்டு வருது. இனி வந்து பாருங்க நாங்கள் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் தானே மசாலாலாம் போட்டு முட்டை அதை சேர்ப்போம். இந்த மாதிரி அவிஞ்சு வரைக்கான் சேர்க்கணும். முதலே சேர்க்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் அவிஞ்சு அப்படியே வரும்போது இந்த மசாலாவை மேலால் விடுவோம். விட்டுட்டு மூடி விடுவோம். அவிஞ்சு இங்கே கத்திரிக்காய் இறால் டெவலுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி உள்ளி சேர்க்குறேன். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து தக்காளி பழத்தையும் சேர்ப்பேன். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்க. இனி கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்ப்பேன். இதோட தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதோட பொரித்து வச்சுருக்கிற கத்திரிக்காய், இறால், சேர்த்து கலந்துடுவோம். இதோட தக்காளி சோஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இனி கொஞ்சமாக மல்லியில் போட்டுட்டு ரக்க வேண்டியா. சூப்பராக இருக்குது நண்பர்களே. இப்படி செஞ்சு பாருங்க. நான் முதல் கத்திரிக்காயை தனியாக இறாலை தனியாக டெவல் செய்வோம்ட்டு பார்த்துட்டு ஏன் ஒரே அடியாக செய்வோம்ட்டு இப்படி செஞ்சுக்கிட்டேன்னு செமையாக இருக்குது. ஓகே, இனி இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பரான கத்தரிக்காய் இறால் பொரிச்சு டெவல் ரெடி. ஏதோ நான் வைக்கிறான்னு பேர் என்ன. இப்போ பாருங்க, எங்களோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் பிரியாணி செய்ய வலிக்கிற நேரம் நல்ல மழை நண்பர்களே. முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம்னா இங்கே பாருங்க. ஆனால் பெருசாக தூரம் இல்லை, எனக்கு சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, பாருங்க இந்த பிரியாணியை அடுப்பை தணிச்சு விட்டுட்டேன் கடைசி நேரத்தில். அப்போ தான் நான் தணிச்சேன்டா அந்த தணலில் விட்டுட்டேன். அப்போ பார்த்தீங்களா சூப்பராக வரும். இப்படி எப்படி அவிஞ்சு வருது தெரியுதா?
அந்த ஆவி அடிக்குதன் பார்த்தீங்களா சூப்பராக எங்களோட முட்டை பிரியாணி ரெடி. இனி இதுக்கு மல்லியில் புதினாயில் போட்டுட்டு இறக்க வேண்டியா. புதினாயில் இதோட மல்லியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலால் நெய் விடுவோம். கணக்கு இன்னும் கொஞ்சமாக இப்படி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். ஓகே நண்பர்களே, இப்போ எங்கள்ட சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா சுவையான மண் சட்டி முட்டை பிரியாணி ரெடி. வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். அவர் வந்து இப்போ தான் வேலையால் வந்தவர், அதால் அவர்கிட்ட திருமுகத்தை காட்ட மாட்டார். அப்படியா களைச்சி போயிட்டாரா? பார்க்க நண்பர்களே பாருங்க எங்கட முட்டை பிரியாணி எப்படி வந்திருக்கேன்டா. பார்த்தீங்களா எப்படி அப்படி சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா அடி பிடிக்காமல் சும்மா செமையாக வந்திருக்கு நண்பர்களே. வாசமோ வாசம், செம வாசம். இதுக்கு வந்து கத்தரிக்காய் இறால் எல்லாம் போட்டு பாருங்க ஒரு சாப்பிடுவோம். ஜூடுக்கு இல்லை அவர் வேலையால் வந்து ஓகே வந்திருக்கோம். மூத்த காட்டுங்க ஒன்று பெருங்க சுடுது நண்பர்களே, சரியா சுடுது. ஓகே அதுக்கு பிறகு கரையலாதான சாப்பாடு ராளை கண்டுட்டு ஓடி வந்துட்டாரு. எப்படி இருக்கு? அடி தூள். இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த மண் சட்டியை பார்த்தீங்களா நண்பர்களே, பிரியாணி செய்கிறதுக்கு நான் வாங்கின பெரிய மண் சட்டி. இதுக்கு மூடி இல்லை, மூடி ஒன்று இருந்தால் நல்ல. இங்கே அன்னம்மாள் கோயிலில் வாங்கினேன். இங்கே பாருங்க வா சுடு. இதுக்கு வந்து இங்கே இந்த கத்தரிக்காய் பிட்டட்டல் சும்மா அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. இங்கே ஆள் இப்படியே வைக்கலாது பாதியாக பிச்சு வைப்போமே. ஆவி பறக்குது, ஆவி பறக்கும் பிரியாணி. தரமாட்டேன் வாங்கன்னு சொல்கிறேன், நடிக்கிறார். ஏன் சாப்பிடுங்க? முட்டை வைக்கல. முட்டை சுடுதுடா. எப்படி சுடுது? சாப்பிடுவாங்க. இங்கே இருங்க முட்டைய. அம்மா என்ன சூடு மேலே சின்ன துண்டு. அவ்வளவு அவசரமா சுடுவது? அப்போ என்ன செய்ய? முட்டையை வச்சு இந்த முட்டை பிரியாணி பாருங்க நண்பர்களே. சைட்டால் இருந்தாங்க, சைட்டால் ஒரு கையொண்டு சாப்பிட கூப்பிட வராமல் இந்தியில் சாப்பாட்டில் வந்து கொறிச்சு கொண்டிருக்கிறேன். முட்டை இறால் இப்படி வச்சு சாப்பிடணும். இறால் சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. செமையோ செமை நண்பர்களே, சூப்பர் சூப்பர். பிரியாணிலாம் பாருங்க குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு. ஆக சூட்டோட சாப்பிட நண்பர்களே கண்ணெல்லாம் கலங்கும். அதெல்லாம் காணும். கொஞ்சம் ஆறு ஆறு சாப்பிடுவோம். என்ன விட்டு சரி சரி சாப்பிடுங்க. நாங்கள் சரி 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 இல்லை 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 சாப்பிடுங்க. இல்லை இல்லை சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கு நண்பர்களே, சூப்பராக. வேணாம் அவளுக்கு வாயை கொடுத்து விட சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டிடா. பாய் பாய். பைட் தர மாட்டேன், போங்க நீங்கள் சாப்பிடுங்க. அதெல்லாம் இயலாது. சூப்பராக இருக்கு. கனவா போடு. கரெக்ட். கரெக்ட் 22 கரெக்ட். இல்லை 25.